ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம பலகாரங்கூட சேனலில் இன்றைக்கி பாசிப்பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்பவும் செய்கிற நம்ம ஸ்வீட்டை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பலகாரக்கூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது செய்கிறதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை குறைவான தீயில் இந்த மாதிரி லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா கழுவிட்டு குக்கர்லேயே சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தோம்ல, இப்போ நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கப் அளவு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாசிப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நுணுக்குன வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா சுருள இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெல்லம் உருகி இந்த மாதிரி சுருண்டு வரும். இப்போ நமக்கு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஆறட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு பருப்பும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு வெதுப்பான சூடு இருக்கும்போதே நீங்கள் இதை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கையிலேயே மசிச்சா உங்களுக்கு பதம் வராது. இதை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம்ல, அதே குக்கர்லேயே நம்ம அரைச்சி வச்சுருந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ் லேசான சூடு வரும்போது இதை அப்படியே கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஈரப்பதம் பத்தலை அப்படின்னா கையில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதை நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பூர்ணமும் ஆறிடுச்சு. இப்போ இதையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ சப்பாத்தி மாவு பாதி பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் நம்ம திரட்டுவோம்ல, அந்த மாதிரி உள்ளங்கையிலேயே இந்த மாதிரி திரட்டிட்டு இந்த மாதிரி ஓரங்களில் நசுக்கி விட்டு நம்ம பூரண கொழுக்கட்டை செய்வோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா இது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாதுங்க. மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பூரணத்தை இது உள்ளார வைக்க போகிறோம். அதனால் இது கொஞ்சம் ட்ரையாக இருந்தது அப்படின்னா கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. இப்போ இதை பாருங்கள், இந்த பூரணத்தையும் இது உள்ளார வச்சுட்டு இது அப்படியே நம்ம பூரண கொழுக்கட்டையெல்லாம் மூடுவோம்ல, அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பேர் மூங்பிலி பீத்தா. இது பீத்தா அப்படிங்கிறது இந்த பீத்தா ஷேப் தாங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம பூரணம் மூடுவோம்ல, இந்த மாதிரி நல்லா மூடிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மூடினதுக்கப்புறம் இந்த ஓரங்களில் இந்த கூம்பு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது தாங்க அந்த பீத்தா ஷேப்பு. அதனால தான் இதுக்கு இந்த பேர். இந்த மாதிரி பீத்தா ஷேப்பில் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரங்களில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு மூடிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு விரிசல் விடாமல் இருக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், கரெக்டான ஷேப்பில் இருக்குது பாருங்கள். ரொம்ப மொத்தமாக இருந்தாலும் விரிசல் வந்துடும், ரொம்ப மெலிசாக இருந்தாலும் உங்களுக்கு உள்ளே இருக்க பூரன் வெளில வந்துடும். இது கரெக்டான மாதிரி பதத்தில் இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா பூரணம் நம்ம சர்க்கரை பாகில் போட்டும் சாப்பிட்லாம். 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கூடவே ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக துருவின தேங்காயை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது பாகு பதம் எதுவும் கிடையாதுங்க, நல்லா கொதிச்சு வந்தால் போதும். இதில் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அந்த பாசிப்பருப்பு வேக வச்சதை பிசையும் போது அதில் 1 சிட்டிகை உப்பு போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி போடலைன்னா இந்த மாதிரி சர்க்கரை பாகில் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த பீத்தாவெல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் அதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளார இருக்க பூரணும் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.